சுந்தரா, நீ என்னதான் அழைப்பு விடுத்தாலும் அவன் வரப்போவதில்லை. சுந்தரன் கதை இப்போது முடிந்து விட்டது. இனி அவனை உன்னால் காண இயலாது மீனாட்சி. இல்லை சுந்தரா, இல்லை. வாருங்கள் கணேசா, நாம் மகாதேவரை காப்பாற்றுவோம். வாருங்கள். வேண்டாம். சுந்தரன் மற்றும் மீனாட்சியின் கதையில் இதுவரை நாம் எவரும் பங்கேற்கவில்லை, இனியும் பங்கேற்கப் போவதில்லை. இது சிவசக்தியின் திருவிளையாடலாகும். அவர்களின் திருவிளையாடலில் இடையூறு செய்வது எவ்விதத்திலும் உகந்ததாகாது. ஆனால் சிவத்துவமின்றி தந்தை அந்த உயரத்தில் இருந்து விழுந்தால் அவருக்கு காயம் ஏற்படுமே. அவர் மகாதேவர் கணேசா. இந்த அண்ட சராசரமும் மகாதேவருக்கு சொந்தமானது. மகாதேவர் அனைத்து உயிரினங்களையும் காக்கும் பொறுப்பை கொண்டவர். இக்கணம் சுந்தர ரூபத்தில் சிவன் சிவத்துவத்தை இழந்து நிற்கலாம். ஆனால் சிவத்துவமானது நிச்சயம் தன் சிவனை காப்பாற்றுவதற்கான மார்க்கத்தை கண்டறியும். நம்ப முடியவில்லை. நாகலோகத்தின் துவாரங்கள் எவ்வாறு திறந்தது? நாகமாதா, நாககுரு, விரைந்து வாருங்கள். என்ன ஆயிற்று? எதற்காக அழைத்தாய்? அங்கு பாருங்கள், எவரோ ஒருவர் கீழே விழுகிறார். யார் இது? அதை நாகமாதாவின் திவ்ய திருஷ்டியால் மட்டுமே கண்டறிய முடியும். எந்த வினாவிற்கு விடை காண விரும்புகிறீர்கள்? அங்கு பாருங்கள் நாகமாதா, ஒருவர் கீழே விழுகிறார். இவரை வேதங்கள் நாயகன் என்று அழைக்கின்றன. இவரை காணத்தான் பல நூறு ஆண்டுகள் பலரும் தவம் இருக்கின்றனர், பல தியாகங்கள் செய்கின்றனர். எவ்விடத்திலும் வீற்றிருப்பவர்தான் இவர். ஆயினும் கூட இவரை தரிசிப்பது கடினமாகும். இவர் வேறெவரும் இல்லை, நாகங்கள் நாம் வணங்கும் இறைவன். இவர் அந்த மகாதேவரின் அவதாரமாவார். அவர் கீழே விழுவதிலிருந்து நாம் தடுக்க வேண்டும். சிவனின் இந்த ரூபத்தை நாம் பாதுகாக்க வேண்டும்.
ஆனால் வேகமாக கீழே விழுகிறாரே, எவ்வாறு அவரை தடுப்பது? உத்தேசம் மிகவும் திவ்யமாக இருக்கும் பொழுது அதை நிறைவேற்றுவதற்காக அனைவரும் ஒன்று சேர வேண்டியுள்ளது. அனைவரும் இக்கணமே உங்கள் சர்ப்ப ரூபத்திற்கு வாருங்கள். ஒன்றாக இணையுங்கள். சிவனுக்காக வளையாக மாறுங்கள். மகாதேவரின் இந்த ரூபத்தை நாம் காக்க வேண்டும். அவன் உயிருடன் இல்லை. அவனுக்காக வேதனைப்பட்டு அவனை அழைத்து நேரத்தை வீணாக்காதே. அரண்மனைக்கு வா. உனக்கான தண்டனை உனக்காக காத்திருக்கிறது. என் பொறுமையை மேலும் சோதிக்காதே வாயு. இங்கிருந்து சென்றுவிட. இல்லையேல் என்ன? ஒரு பெண்ணிற்கு இத்தனை அகங்காரமா? இனி நான் உன் கேசத்தை பிடித்து அரண்மனைக்கு இழுத்துச் செல்வேன். துணிச்சல் இருந்தால் முன்னேறு. உனது கரம் என் மீது பட்டால் மறுகணம் என் கரம் அதை வெட்டி எறியும். அப்படியா? நீ ஓர் சக்தியற்ற அப்பாவி பெண். பலத்திலும் புத்தியிலும் நீ என்னை வீழ்த்துவாயா? என்னுடன் யுத்தம் புரிவாயா? முயற்சி செய் மீனாட்சி. நீ உண்மையில் சக்திசாலியா என்று பார்க்கலாம். எச்சரிக்கிறேன் வாயு. அசுரரசே, சுந்தரன் இறந்து விட்டான். ராஜகுமாரர் வாயு அவனை மலையிலிருந்து தள்ளிவிட்டார். இப்பொழுது இளவரசர் மீனாட்சியுடன் யுத்தம் புரிகிறார். வெகு விரைவில் அவரையும் சிறைப்பிடித்து விடுவார். மிகவும் நல்ல செய்தியை கொண்டு வந்திருக்கிறாய். எனது விருப்பம் நிறைவேறுவதற்கு சுந்தரனின் மரணம் மிகவும் அவசியம். மீனாட்சி இங்கு வரட்டும். நான் அவளுக்கு மரண தண்டனையை வழங்குவேன். மரண தண்டனையை வழங்குவேன். செல், மேலும் செய்திகளுடன் என்னை காணவா. சரியான முடிவெடுத்திருக்கிறாய் அருணாசுரா. பார்வதி இக்கணம் மனித ரூபத்தில் இருக்கிறாள். ஆதிசக்தி ரூபமான மீனாட்சியை வதம் செய்தால் பிறகு அவர்களால் நிச்சயம் பார்வதியாக என்றும் மாற இயலாது. அந்த ஆதிசக்தியின் பதிவிரதா தர்மத்தை தகர்த்தெறியாவிட்டால் என்ன? அவளது உயிரை பறித்து ஆன்மாவை நாம் அடைத்து வைக்கலாம் அல்லவா?